கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யூதா எழுதின நிருபத்தில் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி அருமையாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இதில் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்று சொன்னால், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று சொல்லப்படுகிறது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லி அருமையாக யூதா தம்முடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் சொல்லும்போது 2 பேதுரு 1:1 நீங்கள் 1:1 வாசிக்கும்போது, நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால், இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போ அருமையான விசுவாசத்தை பெற்ற, எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கிறிஸ்தவ விசுவாசம் ஏற்கனவே அதிகமாக அந்த காரியத்தை நான் உங்களோடு சொல்லி, பொதுவான ஒரு விசுவாசம் உண்டு, தேவன் உண்டு என்கிற ஒரு விசுவாசம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் கிறிஸ்தவ விசுவாசம், அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான விசுவாசம் என்று சொல்லி எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்தான் விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறவர், அறிந்து பெற்று கொண்டவர்கள் என்று சொல்லி பேதுரு அடிகளார் சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அறிந்து கொள்ளுங்கள். பொதுவான விசுவாசம் தேவன் உண்டு என்கிற விசுவாசம், கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவையே சார்ந்து கொள்கிற விசுவாசம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறேன். இல்லை என்றால் பொதுவான விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற, இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற, நாம் அறிந்து கேட்கும் போது நிச்சயமாக அதை நமக்கு தர ஆண்டவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி பேதுரு அருமையாக தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாக சொல்கிறார். என்னவென்று சொன்னால், விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிற, அல்லது விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பலவிதமான உபதேசங்கள் இந்த பூமியில் உலாவுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னும் 1 தீமோத்தேயு 4:1 இவ்வாறாக சொல்கிறார், ஆகிலும் ஆவியானவர் வெளியரங்கமாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம்,
மனசாட்சியில் சூடுண்டவர்கள், பொய்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மனசாட்சி, எரிச்சல், பொறாமை அந்த நிறைந்தவர்கள், அதான் மனசாட்சியில சூடுண்டவர்கள். அப்படி அந்த அவர்களை பொய்யர்கள் என்று சொல்லுகிறது வேதம். அவருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிசாசுகளின் உபதேசங்களுக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள், பிசாசுகளும் உபதேசம் பண்ணுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசு நேரடியாக வந்து உபதேசம் பண்ணுவதில்லை, அது மனிதர்கள் மூலமாகத்தான் அந்த காரியங்களை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிற காரியங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய சாமர்த்தியத்தின் மேல், மனிதனுடைய பலத்தின் மேல், மனிதனுடைய சுய நீதியின் மேல் நம்பிக்கை வராமல் நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது, நன்மை செய்யும்படியாக, நற்கிரியைகளை செய்யும்படியாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, பாவம் செய்ததினால், மனிதன் பாவத்தில் விழுந்து போனதினால் அவன் தீமை செய்கிறவனாக மாறினான். நன்மை என்பது அவனிடத்தில் இல்லாமற் போயிற்று. மனிதன் நற்கிரிகளை செய்யும்படியாகவே படைக்கப்பட்டது. மனிதன் செய்கிற நற்கிரிகளின் நிமித்தமாக அவனுக்கு மேன்மை இல்லை. ஏனென்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு புகழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாக வேண்டும் என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவரை கொண்டு நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிற நமக்கு இலவசமாக, ஈவாக, கிருபையாக நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நிதானமாக ஓடும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தை குறித்து மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு அடிகளார் இவ்வாறு இப்படி சொல்லும் போது, அருமையான விசுவாசம் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லும் போது, பகிர்ந்து கொடுக்கப்படுகிற விசுவாசம், இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு விசுவாசம், இது பகிர்ந்து கொடுக்கப்படுகிற விசுவாசம், இந்த விசுவாசத்துக்கு அளவு உண்டு என்று சொல்லி அருமையாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பகிர்ந்து கொடுக்கப்படுகிற விசுவாசம், இந்த விசுவாசத்தில் அளவு உண்டு. அநேகர் இதை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் ஒன்று என்று எண்ணுகிறார். அப்படி அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. நமக்கு கொடுக்கப்படுகிற விசுவாசத்தில் அளவு உண்டு. அந்த அளவுக்கு ஏற்றபடி நாம் எண்ண வேண்டும். எண்ணுவதற்கு மிஞ்சி நாம் எண்ணினோமானால் அது நமக்கே கேடை விளைவித்து விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இவைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த விசுவாசத்தை 3 விதமாக தியானிக்கலாம். ஒன்று கனியாகிய விசுவாசம், இன்னொன்று வரமாகிய விசுவாசம், இன்னொன்று சர்வாயுத வர்க்கமாகிய விசுவாசம். 3 விதத்தில் அந்த விசுவாசம் செயல்படுகிறது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 12:11 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இது விசுவாசத்துக்கும் பொருந்தும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம், இந்த விசுவாசத்துல முதல் படி என்னவென்று சொன்னால் கனியாகிய விசுவாசம். இந்த கனியாகிய விசுவாசத்தை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை படித்து பார்க்கும்போது அதில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுல
விசுவாசம், இந்த ஆவியின் கனியில 9 கனிகளில ஒன்று சொல்லப்படுகிறது விசுவாசம். இந்த விசுவாசம், அப்போ விசுவாசம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிற விசுவாசம், இது அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஏற்றபடி தான் அவனிடத்துல கிரியை செய்யும். இதில் முதல் படி கனியாகிய விசுவாசம். இந்த கனியாகிய விசுவாசத்துல செயல்பாடு என்னவென்று சொன்னால், இதை நான் யாருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவேன் என்று சொன்னால், மரியாளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக மரியாளை சொல்ல முடியும். மார்த்தாள், மரியாள். நாம் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான், உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்தபோது, மார்த்தாள் என்கிற அந்த ஸ்திரீயானவள் இயேசுவுக்கு வீட்டிற்கு வந்திருக்கின்றவர்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசங்கள் பட்டதையும், மரியாளோ அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவளாக அமர்ந்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. மார்த்தாள் பற்பல விதமான வேலைகளினால் வருத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், போதகரே, என்னுடைய சகோதரியை உம்முடைய பாதத்தில் இருக்கிறாளே, அவள் எனக்கு உதவி செய்யும்படி நீர் அவளுக்கு சொல்லக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவள் சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே என்று சொல்லுகிறார். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த கன்னியாகிய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது இயேசுவின் பாதத்தை தான் விரும்பும், அவருடைய வசனத்தை தான் வாஞ்சிக்கும். இதுதான் முதல் படி. கர்த்தருடைய வேதத்தில் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழி நில்லாமலும், பரியாசக்காரருடைய இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் விட்டு பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. மார்த்தாளை போல நன்மை செய்கிற ஒரு காரியம்தான், அது செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான். ஆனாலும் ஆண்டவருடைய இயேசுவின் சமூகத்தை, ஆண்டவருடைய இயேசுவின் பாதப்படிய, ஆண்டவருடைய இயேசுவின் வார்த்தைகளை நாடுகிற அந்த விசுவாசம் தான் முதல் படி கனியாகிய விசுவாசம் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுங்க பிள்ளைகளை. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும். இயேசு இருக்கிறார், யெகோவாயிரே அவர் பார்த்து கொள்வார். அப்படி ஒரு மனப்போக்கம் நமக்குள்ள வந்திருக்கா? உலக பிரகாரமான எல்லா காரியம் நமக்காக ஜீவனையை கொடுத்திருக்கும் போது இம்மைக்குரிய காரியங்களை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக வந்து நமக்காக பாடுகளை பட்டு பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை பரிசுத்தவான்களாகும்படி நமக்கு கிருபை அளித்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்தி செல்கிற நம்முடைய தேவன் இந்த உலக பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருவதையும் அவர் கைவிடுகிறதில்லை. அவர் நம்மேல் வைத்த அன்பு மிகவும் பெரியது என்று உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளை. அவரை நம்பி அவருடைய பாதம் தேடி அவருடைய வசனத்தை நாம் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் முதல் படியான கனியாகிய ஒரு விசுவாசம். எது? அந்த அவருடைய வசனத்தை வாஞ்சிக்கிறது, அவருடைய பாதம் அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ள என்று சொல்லி கர்த்தர் இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இந்த ஒரு விசுவாசம் மரியாளுக்குள்ள இருந்தது. அவரால் எல்லாம் கூடும். அதனால தான் அவருடைய பாதப்படியில் அமைதியாக இருந்து அவருடைய வசனங்களை அவள் கேட்கிறார். அதுதான் நல்ல பங்கு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதைத் தொடர்ந்து நாம் அடுத்தபடியான விசுவாசம் என்னவென்று சொன்னால், சர்வாயுத வர்க்கமாகிய
விசுவாசம், சர்வாயுத வர்க்கமாகிய விசுவாசம். இந்த விசுவாசம் இதற்கு ஒரு அடுத்தபடியான ஒரு எல்லாம் ஒரே விதத்தை நமக்கு அந்த வளர்ச்சி தான். விசுவாசத்தில் நாம் வளருகிற விதத்தில் தான் இருக்குது. இது அந்த நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது நிச்சயமாக இவைகள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை வளரச் செய்யவும் தேர செய்யவும் பூரணப்படுத்தவும் அவரால் முடியும். அவரை குறித்து தான் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர், அவர் தான் பூரணப்படுத்துகிறவர். அப்போ அவரே நாம் சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த சர்வாயுத வர்க்கமாகிய விசுவாசம் என்னவென்று சொன்னால் நமக்கு சொல்லப்படுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது, ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் அவைகளை தீங்கு நாட்களில் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறைகளை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள், இரட்சண்யம் என்னும் தலசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதுல பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா. இந்த உலகத்துல பலவிதமான பாவம் நெருக்குகிற இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல சாத்தானாகிய பிசாசு சொல்லும்போது இந்த உலகத்தில் எல்லா அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு விருப்பமானவர்களுக்கு அதை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல, இப்படி அந்த உலகத்தில் அவனுடைய அதிகாரத்தை இன்னும் அவனுடைய பலத்தை எல்லாம் முறியடித்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவனை மேற்கொண்டார், சிலுவையிலே மேற்கொண்டு வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது நமக்கு தெளிவாக போதிக்கப்படுகிற ஒரு வேத சத்தியம். இதை நாம் விசுவாசித்து அவருக்கு பின் செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் மூலமாக நாம் நடத்தப்படுகிறோம். அந்த விசுவாசத்தில் நமக்கு வர்த்தனை உண்டாகிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அப்போ இந்த பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்தில் சத்தியத்தை அறியாதவர்கள் அநேகர் இன்றைக்கும் இந்த சாத்தான் தந்திரமானவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த தந்திரத்தினால தான் ஏவாளை வஞ்சித்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த தந்திரம் அவன் தோற்கடிக்கப்பட்டான். ஆனாலும் சத்தியத்தை இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளவில்லையே. அவன் தோற்கடிக்கப்பட்டான். அவனிடத்துல ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனாலும் இந்த சத்தியத்தை மனிதன் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனை இவன் ஆளுகை செய்கிறான் என்பது நாம் காண்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த தந்திரமுள்ள சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் பலவிதமான அந்த உலகத்தில் பாவங்கள் நெருக்கி இருக்கிற இந்த உலகத்தில் பலவிதமான என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் அக்கினி ஆஸ்திரங்கள், உலக பிரகாரமான பலவிதமான ஆசை சிற்றின்பங்கள் மூலமாக அவன் அம்பு தொடுக்கிறான், ஆஸ்திரங்களை தேவ பிள்ளைகளுக்கு நேராக எய்கிறான் என்பதுதான் உண்மை. அப்போ சோதனை என்று வரும்போது உலக பிரகாரமான சிற்றின்பங்களாக இருக்கலாம், இன்னும் பாவங்களாக இருக்கலாம், அநேக விதமான காரியங்கள் இந்த உலக மாயைகள் இந்த அதிகமாக நிறைந்து போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு விதத்தில் அநேக இடங்களில் அநேக சூழ்நிலைகளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் எந்த இடத்திலும் பாவம் செய்வதற்கு அனுகூலமான வழிகள் அருகிலே இருக்கிறது, நெருக்கி நிற்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த அக்கினி ஆஸ்திரங்கள், பிசாசு நம்மை என்ன செய்வான் என்று சொன்னால் நம்மை முன்வைத்து, அதாவது நம்மை வஞ்சிக்க முடியாது, நாம் விழத்தக்கதாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் நமக்கு எதிராக அம்புகளை தொடுக்கும் போது இந்த விசுவாசம் என்கிற கேடகம் என்று சொல்லப்படுகிறது.
இதைத்தான் சொல்லப்படுகிறது. இந்த விசுவாசம் என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட விசுவாசம் என்னவென்று சொன்னால், நாம் யாக்கோபு சொல்லும்போது நாம் அநேக விஷயங்களை தவறு செய்கிறோம். அநேகர் இன்றைக்கு என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், நான் தகுதியுள்ளவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, எனக்கு பரிசுத்தமாக வாழ முடியாது, இப்படிப்பட்ட அநேக எண்ணங்கள் உண்டு. என்னென்று சொன்னால், பிசாசு அவர்களை வஞ்சித்திருக்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது. எந்த ஒரு மனிதனையும் தள்ளிவிடாதவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நம்ம சூழ்நிலை நெருக்குகிற போது நம்ம அழிவி போனாலும் விசுவாசியுங்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லி, இதான் கேடகமாக விசுவாசம். இயேசு என்னை கைவிட மாட்டார். ரத்தம் சிந்தினார், அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மை இழந்து போவதோ நாம் கெட்டு போவதோ அவருக்கு பிரியமில்லை. மறுபடியுமாக தூக்கி நிறுத்த அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லு. நீதிமான் 7 தரம் எழுந்தால் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், நியாய பிரமாணத்தின் வார்த்தை இது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 7 முறை அல்ல, 70 தர மன்னி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் 70 தரம் நம்மை மன்னிக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துணிகரமாக பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை சொல்லாமல், வலிவு போன நிலைமையில இருந்தாலும் வாக்குத்தத்த மனிதவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அந்த விசுவாசம் தான் கேடகம் என்று சொல்லப்படுறது. அந்த முழுமையா விசுவாசிங்க. கர்த்தர் மறுபடியுமாக உங்களை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த கேடகமாக விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமான விசுவாசம். உறுதியாயிருங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை விட்டுவிட அவர் விரும்பவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சோதனையிலும் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த விசுவாசம் தான் கேடகமாகிய விசுவாசம். அதை பிடித்து கொள்ளுங்கள். என்னவென்று சொன்ன வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், விசுவாசியுங்கள், சோதனையிலும் விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க ஏற்ற வேளையில் அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வளர வேண்டும், தேர வேண்டும் என்பதற்காகவே இவைகளெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும், நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நமக்குள்ள கிரியை செய்கிற பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு மாம்சத்தின் கிரியைகள் விலகும்படியாக இப்படிப்பட்ட சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பது உண்டு. ஆனாலும் அது சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லேசான உபத்திரவம் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நீங்கள் உபத்திரப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பேதுரு அடிகளார் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து 3ஆவதாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், வரமாகிய விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைகளை, வரமாகிய விசுவாசம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்படுகிறது. எப்படினில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனங்கள் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது சத்திய மார்க்கம். ஆவியானவர் தமது சித்தத்தின்படி இந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி தெளிவாக வேதம் போதிக்கிறது. இதை குறித்து இன்னும் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் என்று சொல்லப்படுகிறது. 14:1 சொல்கிறது, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொல்லும், அன்பை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படாதபடிக்கு நாமே நிதானித்தறிந்து இந்த வரங்களை குறித்த காரியங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படி போதிக்கப்படுகிறது. வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். அவனவனுடைய ஆவியானவர் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று
பகிர்ந்து கொடுக்கிறார். நாம் என்ன ஊழியம் செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக எந்த இடத்துல செயல்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து நமக்குள்ள கிரியை செய்கிற வரங்களையும் நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் விருதாவாக இருக்கிறவனுக்கு வரம் கொடுக்கப்படுகிறதல்ல, அவன் செய்கிற ஊழியத்துக்கு ஏற்றபடி அவனுடைய பிரயோஜனத்துக்காக தெளிவாக வேதம் இதை நமக்கு போதிக்கிறது. இல்லை நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பது தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அவனுடைய பிரயோஜனத்துக்கு எங்கே சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், ஆவியா 7ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழைக்கப்படுகிறது. நன்கு நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறது. பரிசுத்தமான விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறது, அவரால் கொடுக்கப்படுகிறது, அவராலேயே பூரணப்படுத்தப்படுகிறது. நாம் அவரே சார்ந்து கொள்ள வேண்டும். கனியாகிய விசுவாசம், சர்வாயுத வர்க்கமாகிய விசுவாசம், இன்னும் வரமாகிய விசுவாசம் எல்லாவற்றையும் நமக்கு தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் செயல்படுவோம், வாஞ்சிப்போம், கேட்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை சிறப்பாக வாழ செய்வார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.